வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற நாகபந்தம் த சீக்ரெட் ட்ரெஷர். காந்தாரா 2 படத்தோட பெரிய வெற்றிக்கு அப்புறம் இந்த மாதிரியான மிஸ்ட்ரி படங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. அந்த பாணியில வெளிவந்திருக்கிற இந்த நாகபந்தம் ரசிகர்களை கவர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. கதை அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட கதைக்களம் உலகத்தையே ஆளக்கூடிய ஆற்றல் படைச்ச பிரம்ம கமலம் அப்படிங்கிற ஒரு தெய்வீக பொருளை மையமா வச்சுதான் நகருது. ஸ்ரீரங்கபுரத்துல இருக்கிற ரங்கநாத சுவாமி கோவில்ல இருக்கிற அந்த பிரம்ம கமலத்தை அடையணும் அப்படின்னு அப்தாலி அப்படிங்கிற படத்தோட வில்லன் சில சதி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சதியில வந்து மாற்றாரு படத்தோட ஹீரோ ருத்ரா. இதுல அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுது. இதுக்கப்புறம் நடக்கிற ட்ரெஷர் ஹண்ட், மித்தலாஜிக்கல் காட்சிகள் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா படத்தோட பெரிய பலம் படத்தோட செட் ஒர்க் தான். ஸ்ரீரங்கபுரம் கோவில இவங்க செட் ஒர்க் மூலமா நுணுக்கமாகவும் தத்ரூபமாகவும் கொண்டுட்டு வந்தது படத்துல பிரமாதமா இருக்குது. இந்த படத்துல ஹீரோவா விராட் கர்ணா அப்படிங்கிறவர் தான் நடிச்சிருக்கிறாரு. அவரோட நடிப்பு ஆகட்டும், சண்டை காட்சிகள்ல அவரோட உடல் அமைப்பு ஆகட்டும், இதெல்லாம் படத்துக்கு பெரிய பலமா இருக்குது. இந்த படத்துல வில்லன் அப்தாலி கதாபாத்திரத்தை ஹீரோவோட கதாபாத்திரத்துக்கு இணையா இவங்க கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதனாலேயே படத்துல வில்லனோட கதாபாத்திரம் மிரட்டலாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. படத்தோட இன்டர்வல் காட்சியை நீங்க பார்க்கும்போது நல்ல கூஸ் பம்ப் மொமெண்ட்டை அது ஏற்படுத்துது. படத்துல வர சண்டை காட்சிகள் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சவுந்தரராஜனை நீங்க பாராட்டியே ஆகணும். புராண காலத்தோட அழக தன்னுடைய சினிமோட்டோகிராபிக் மூலமா சூப்பராகவே கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் 3 மணி நேரம் பக்கம் ரன் ஆகக்கூடிய பெரிய படம். செகண்ட் ஹாஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் சில இடங்கள்ல நம்ம பொறுமையை சோதிக்க தான் செய்யுது. படத்தோட மையக்கரு நல்லாவே இருந்தாலும் திரைக்கதையா பார்க்கும்போது திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவா தான் இருக்குது. அதனாலேயே இந்த படம் ஆடியன்ஸுக்கும் படத்துக்கும் ஒரு எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல அங்கங்க லாஜிக் குறைபாடுகளை உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்துல ஹீரோயின் கதாபாத்திரங்கள் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தல. படத்தோட செட் ஒர்க் சூப்பராகவே இருந்தாலும் படத்துல வர அந்த சிஜிஐ காட்சிகள் மற்றும் விஎஃப்எக்ஸ் காட்சிகளை இன்னுமே நல்லா கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த நாகபந்தம் படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.8 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல கிளாமரான காட்சிகளும் ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.